ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிபேயோட ஒரு ஆஃபர் சிஸ்டம் தாங்க. அதாவது ஒரு ஆஃபர் ப்ராசஸ். அந்த ஆஃபர் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் விபே, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி பல ஆப்புகள் வந்துட்டு இருக்குங்க. அவங்களோட பழைய கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் பாயிண்ட்ஸ், வேலட், ஆஃபர், ரீடீம் கோட் இப்படி பல இது கொடுத்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன மாதம் என்ன அப்படின்னா கூகுள் பேயில் வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது கூகுள் பே வால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. தெரிஞ்சு பர்டிகுலராக ஒரு 6 வெரைட்டிஸ் பேமெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா 600 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த 6 ஆப்ஷனை 7 நாளைக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு 600 ரூபா வரைக்கும் தர்றாங்க. இது வந்து அஷ்டோர்டு கேஷ்பேக். ஸோ நான் வந்து லாஸ்ட் மந்த் 300 ருபீஸ் என்னோட பிரதருக்கு முன்னாடி நான் வாங்கினேன். ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கியூரியாசிட்டி ஆகி இப்போ அவரும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாங்க நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கிரிட்டேரியா அவங்க கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் ரீசார்ஜ் 50 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க. ஆமாம், அப்படி பண்ணும்போது நம்ம இந்த 6 ஸ்டிக்கரில் ஒரு ஸ்டிக்கர் நம்ம இப்போ கெயின் பண்ணுவோம். அப்படி ஒவ்வொரு இதை நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை சொமாட்டோ, ஸோ இந்த மாதிரி ஒரு மெர்ச்சண்டோட ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது குறையாமல் 50 ரூபாய்க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்ம அந்த சிஸ்டத்துக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இது 2வது பாயிண்ட். ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா டிடிஹெச். ஸோ அந்த மாதிரி டிடிஹெச் வந்து குறையாமல் 50 ரூபாய்க்கு மேலே நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ இது 3வது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை ஒரு பல்க்குக்கு போகிறோம், அங்கே உள்ள கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் மூலமாக ஒரு பேமெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஜிபே டு ஜிபே அது குறையாமல் வந்து 50 ரூபா வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து குறையாமல் 1000 ருபீஸ்க்கு மேலே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை விட நம்ம ஜாஸ்தி அமௌண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் கேட்டகரியில் நம்ம வருவோம். ஸோ இப்படி அந்த 6 ப்ராசஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த 7 நாள் முடிவில் கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்க அஷ்யூர்டு கேஷ்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது போக ஜிபேயில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மறுபடியும் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ வீடு கட்டுறது மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு சிஸ்டம். ஸோ அந்த வீடு கட்டி நம்ம வந்து ஒவ்வொரு லெவல் தாண்டும் போதும் நமக்கு ஒவ்வொரு கூப்பன் தராங்க. ஸோ அந்த கூப்பனில் வந்து வேறு கேஷ்பேக்கும் வரும். ஸோ சம் ஆஃப் வெப்சைட் மெர்ச்சன்ட் வெப்சைட்டில் நம்ம வந்து அந்த ரெடீம் கோடு கொடுப்பாங்க. ஸோ இப்படி பல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கவனமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், இதில் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லாஸும் இருக்காது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.